வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. இன்னைக்கு தேதி 29ங்க, வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை ஸ்டேட்டஸ், அப்புறம் திருமலையில் உள்ள அக்காமடேஷன் ஸ்டேட்டஸ், இதை பற்றின டீட்டெயில்ஸில் அந்த வீடியோவில் பார்க்கலாம். இது காலையில் 4:30 மணிக்கு இந்த ஸ்டேட்டஸ் எடுத்து போட்டிருக்காங்க. இப்போ கீழே திருப்பதியில் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற சீனிவாசம், ஒரு அலிப்பரி நடைபாதை, அலிப்பரி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலையுமே டோக்கன் கொடுக்குறாங்க. இரவு 2 மணிக்கு அந்த கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த 2 மணிலேருந்து ஒரு 3:30 மணி 4 மணிக்குள்ளே நீங்கள் டோக்கன் வாங்கிட்டீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங்கே தரிசனம் பார்க்குற மாதிரி டிக்கெட் உங்களுக்கு கிடச்சிரும். ஏன்னா மேக்ஸிமம் 4 மணிக்குள்ளார இன்றைக்கி ஸ்லாட் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா அடுத்த நாள் காலையில் டைம் போட்டு தான் டிக்கெட் கொடுக்குறாங்க. அதுமாதிரி 4 மணிக்குள்ளே நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இன்றைக்கே போய் தரிசனம் பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் உள்ள டிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் தான் கிடைக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கும் இருக்குது. 4:30 மணிக்கு இந்த ஸ்டேட்டஸ் எடுத்து பார்க்கும்பொழுது இன்றைக்குள்ள ஸ்லாட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நாளைக்குள்ள ஸ்லாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 13,000 டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. இது ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப அதிகமாக இப்போ இந்த நேரம் டிக்கெட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 13,000 டிக்கெட்டு நாளைக்கு காலையில் சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது காலையில் 4:30 மணிக்கு எடுத்த ஸ்டேட்டஸுங்க. அது திரும்ப ஒரு 5:30 மணிக்கு மறுபடியும் எடுத்து பார்த்தேன். அப்போ பார்க்கும்போது 10,840 டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 2,000 டிக்கெட்டுக்கு போயிருக்கு. இப்போ 13,000 டிக்கெட் இருந்தது, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 11,000 டிக்கெட் இருக்குது. ஒரு மணி நேரத்துக்குள்ளார ஒரு 2,000 டிக்கெட்டு கிட்டத்தட்ட போயிருக்கு. இன்னைக்கு எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பகலெல்லாம் டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. 10,000 டிக்கெட்டுங்கிறது அவ்வளோ சீக்கிரம் காலியாகாது. இன்றைக்கி பகலில் மத்தியானம் வரைக்கும் இந்த எஸ்எஸ்டி டோக்கன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா திருமலையில் கூட்டம் குறைவாக இருக்கிறதுனால இங்கே டோக்கன் வாங்குறவங்க என்ன செய்வாங்கன்னா பகல் இனிமேல் பொழுது ஒடிஞ்சு வர்றவங்க நாளைக்கு காலையில் தான் தரிசன டிக்கெட்டா அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக திருமலைக்கு போகிறதுக்கு பார்ப்பாங்க. இல்லைன்னா ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை போய் அது வழியாக டிக்கெட் வாங்கிட்டு போகலாமான்னு பார்ப்பாங்க. எஸ்எஸ்டி டோக்கனை பற்றி அவங்க இன்ஸ்டாகிராம்லேயே ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இவங்க 2:30 மணிக்கு இந்த ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் 2:30 மணிக்கு பார்க்கும்பொழுது மத்தியானம் 2 மணி ஸ்லாட் முடிஞ்சிச்சு. அடுத்தது 4 மணி ஸ்லாட்லேருந்து வரிசையாக 9 மணி வரைக்கும் ஸ்லாட் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் பாருங்கள் 3, 4, 5, 6ன்னு 4 ஸ்லாட் போட்டு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நாளைக்கு காலையில் சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி 13,000 டிக்கெட்டு அதாங்க இப்போ 4:30 மணிக்கு அவைலபிள் இருந்தது. அதாங்க 12,900 டிக்கெட் அவைலபிள் இருந்தது. அதே தான் 13,000 டிக்கெட்டு நாளைக்கு காலையில் தரிசனம் பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. 3, 4, 5, 6ன்னு வரிசையாக விடிய காலையிலே ஸ்லாட் போட்டு டிக்கெட் கொடுத்துருக்காங்க. இப்போ சமீப காலத்தில் இந்த டிக்கெட் வந்து ரொம்ப அதிகங்க. 2:30 மணிக்கு உங்களுக்கு ஸ்டேட்டஸ் கொடுக்கும்போது 22,643 டிக்கெட் அவைலபிள் இருக்குன்னா ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு 1,500 டிக்கெட் போயிருக்கோம். அது மொத்தத்தில் ஒரு 24,000 டிக்கெட்டு கிட்டத்தட்ட இந்த எஸ்எஸ்டி டோக்கன் மூலமாக கொடுக்குறாங்க. 13,000 டிக்கெட்டு நாளைக்கு காலையில் பார்க்குற மாதிரியும் கிட்டத்தட்ட ஒரு 11,000 டிக்கெட்டு இன்றைக்கே தரிசனம் பார்க்குற மாதிரியும் டோக்கன் இஷ்யூ பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த எஸ்எஸ்டி டோக்கனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வியாழக்கிழமை அன்றைக்கி வந்து அன்றைக்கி டோக்கன் மட்டும் தான் கொடுப்பாங்க. வெள்ளிக்கிழமை காலையில் தரிசனத்துக்கு டோக்கன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை வந்து காலையில் பொது தரிசனமே கிடையாதுங்க. வெள்ளிக்கிழமை காலையில் அபிஷேகம் நடக்கும். நிஜபாத தரிசனம், அபிஷேகம், அப்புறம் மேல் சாத்து வஸ்திரம், இந்த மாதிரி சேவைகள்லாம் நடக்கிறதுனால அன்றைக்கி வந்து விடிய காலையில் தரிசனமே கிடையாது. யாருமே பார்க்க முடியாது. அன்றைக்கி அங்கப்பிரதட்சண சேவை கூட வெள்ளிக்கிழமை கேன்சல் பண்ணியிருப்பாங்க. அன்றைக்கி பார்க்க முடியாது அவங்களும். வியாழக்கிழமை நீங்கள் வந்து கீழே திருப்பதியில் போய் டோக்கன் வாங்க போகிறேன் அப்படின்னு விடிய காலையில் அங்கே போனீங்கன்னா அன்றைக்கி டிக்கெட் மட்டும் தான் கொடுப்பாங்க. அதாவது 3:30 மணிக்குள்ளாரே அந்த கவுண்டர் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை மணிக்கு தரிசனம் இல்லாதனால அடுத்த நாள் டோக்கனே கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் நீங்கள் நேரடியாக தரிசனம் பார்க்க போகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு அந்த மாதிரி வியாழக்கிழமை போகிறதா இருந்தால் அதுக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு போங்க. அதுக்கு ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை ஸ்டேட்டஸுங்கிறது இவங்க விடிய காலையில் 6 மணிக்கு தான் அந்த நடைபாதை திறப்பாங்க. 6 மணிக்கு தான் அந்த கவுண்டர் திறப்பாங்க. நடைபாதை ஆரம்பிக்கிற இடத்துலையே கவுண்டர் வச்சுருக்காங்க. அங்கேயே டோக்கனை வாங்கிட்டு 1,240 படியில், அதாவது பாதி தூரம் போயிட்டு அங்கே ஒரு கவுண்டர் வச்சுருக்காங்க. அங்கே போய் இந்த டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு மறுபடியும் தரிசனத்துக்கு போடுங்க. அந்த மாதிரி தான் சிஸ்டம் வச்சுருக்காங்க. இதில் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை பொறுத்த வரைக்கும் தினசரி 3,000 டோக்கன் இப்போதைக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதில் இந்த டோக்கன் வாங்குறது எப்படின்னா இன்றைக்கி டோக்கன் வாங்கிட்டு இன்றைக்கே தரிசனம் பார்க்கலாங்க. இதாங்க வசதி. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கே சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி தான் டிக்கெட் போட்டு கொடுத்துட்ருக்காங்க. அதில் இன்றைக்கி டைம் பாருங்கள், மத்தியானம் 12 மணிக்கே ஸ்லாட் போட்டு கொடுத்துருக்காங்க. 12, 2, 3, 4, 5, 6ன்னு 6 மணிக்குள்ளேயே எல்லா ஸ்லாட்டும் முடிஞ்சிருது. 6 மணிக்கு தரிசன டிக்கெட் கடைசி டைம் அதுதான். அதில் நீங்கள் தரிசனம் பார்க்க போனால் இரவு 9 மணி 10 மணிக்கு தரிசனம் பார்த்துட்டு நைட்டே கீழே இறங்கிடலாங்க. அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து திருமலையில் உள்ள அக்காமடேஷன் ஸ்டேட்டஸ், இது வந்து இதுவும் 2:40க்கு ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கவுண்டர் வந்து காலையில் 5 மணி தான் திறப்பாங்க. திருமலையில் சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆஃபீஸ் அப்படிங்கிற CRO இந்த ஆஃபீஸுக்கு நேரடியாக போயிட்டு நீங்கள் ரூம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதில் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ப்ளஸ் ஃபோன் நம்பர் இருந்தால் போதும். அதை வச்சு பதிவு பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு சீனியாரிட்டி படி உங்களுக்கு ஃபோனுக்கு மெசேஜ் வரும். எந்த இடத்துல அலர்ட் ஆகிருக்குன்னு மெசேஜ் வரும். எங்கே அலர்ட் ஆகிருக்கோ அந்த காட்டேஜுக்கு நேரடியாக போயிட்டு பணம் கட்டிட்டு ரூம் எடுத்துக்கலாம். இது வந்து 2 கேட்டகரியில் ரூம் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து 50, 100ன்னு ஒரு கேட்டகரி, அப்புறம் 1000, 1500 ஒரு கேட்டகரி 2ஆக பிரித்து கொடுக்குறாங்க.
அதில் 1000 ரூபா 1518 ரூமில் எதுவுமே அவைலபிள் இல்லைங்க. கோட்டா எதுவும் ஒதுக்கலை. ஏதாவது ரூம் எதுவும் காலி ஆகலை, அதனால் அவங்க கோட்டா எதுவும் ஒதுக்கலை. ஆனால் 50 ரூம் 100 ரூமில் பாருங்கள் 1011 ரூம் கோட்டா ஒதுக்கியிருக்காங்க. அது எல்லாமே அவைலபிள் இருக்குது. ஏன்னா இது 2:40 கொடுத்துருக்காங்க. கவுண்டர் 5 மணி தான் திறக்கிறதுனால முதல்ல வர்ற ஒரு 1011 பக்தர்களுக்கு இம்மிடியேட்டாக ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 7 மணி வரைக்கும் அந்த ரூம் அவைலபிள் இருக்கும். 7 மணிக்குள்ளார வர்ற பக்தர்களுக்கு ஒரு 1/2 hour இல்லைன்னா 1 hourல ரூம் அலாட்மெண்ட் கிடைக்கும். உடனடியாக ரூம் எடுத்துக்கலாங்க. ஆன்லைனில் ரூம் எடுக்காதவங்க நேரடியாக திருமலையில் எடுக்க முடியல, ஆனால் திருமலையில் தங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா விடிய காலையில் திருமலைக்கு வாங்க. 5 மணிக்கு அந்த கவுண்டரை திறப்பாங்க. 4 மணிக்கு 4:30 தான் பக்தர்கள் க்யூவில் நிற்பாங்க. ஒரு 200-300 பேர்னா கூட 1/2 hourல பதிவு பண்ணிடலாம். பதிவு பண்ணிட்டு வெளியில் வந்துடலாங்க. உங்களுக்கு க்யூ லைனில் நிற்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் வெளியில் வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அப்புறமா உங்களுக்கு ஃபோன் மெசேஜ் வந்த பிறகு நேரடியாக ரூமுக்கு போயிடலாம். பேமெண்ட் எல்லாமே அந்த ரூமில் தான். இங்கே எதுவுமே ஆப்ஷனே கிடையாது. அதனால் யூஸ் பண்ணிங்க. விடிய காலையில் திருமலைக்கு வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு ரூம் கிடைக்குங்க. வாய்ப்பு இருக்கவங்க இதை உபயோகப்படுத்திக்கிட்டு ரூம் எடுத்துக்கங்க. திருமலையை பொறுத்த வரைக்கும் கூட்டம் வந்து ஒரு மீடியமாக தான் இருக்குங்க. 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுத்தமாக கூட்டமே இல்லை. நேரடியாக போனால் காலைல 8 மணி 7:30 மணி 8 மணிக்கு மேலே போனால் 6 மணி நேரம் சாமி தரிசனம் பார்க்கலான்னு 26ஆம் தேதி போட்டிருந்தாங்க. பட் 27ஆம் தேதி நேற்று என்ன போட்டிருக்காங்கன்னா 3 கம்பார்ட்மெண்ட்டில் பக்தர்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் சுவாமி தரிசனத்துக்கு டிக்கெட் இல்லாமல் வந்தால் 10 மணி நேரம் ஆகும்னு போட்டிருக்காங்க. இது ஒரு மாறி தான் இருந்துகிட்டே இருக்குது. அதனால் ஒரு கன்ஃபார்ம் எதுவும் சொல்ல முடியாது. கீழ திருப்பதியில் கொடுத்துட்டு டோக்கனை வாங்கிக்கிட்டோ இல்லை ஸ்ரீவாரிமட்டம் நடப்பது வழியாக டோக்கனை வாங்கிட்டு வந்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 4 to 6 ஹவர்ஸுக்குள்ள சாமி தரிசனம் பார்த்துட்டு வரலாம். வாய்ப்பு இருக்கவங்க அந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க. மறுபடியும் இந்த மாதிரி திருமலா திருப்பதி அப்டேட்ஸோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.